வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறாரா ஓபிஎஸ், ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நாளை, முக்கிய அறிவிப்பு, நடிகர் விஜயின் தாவேகா பக்கம் சாய தயாராவதாக தகவல், இபிஎஸ் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா என 4 அணிகளான அதிமுகவை தேர்தலில் தோற்கடிக்கும் பிஜேபியின் தந்திரமா என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். சமீபத்தில் மாலத்தீவு பயணத்தை முடித்துக்கொண்டு தமிழகம் வந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் இங்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். தூத்துக்குடி மற்றும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டார். இந்த நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக வந்த பிரதமர் அவர்களை சந்திப்பதற்கு பலரும் விருப்பம் தெரிவித்திருந்தனர். அதில் குறிப்பாக ஓபிஎஸ் அவர்களும் தனது கடிதத்தை அவர் அனுப்பியிருந்தார். கண்டிப்பாக தங்களை விமான நிலையத்தில் செல்லும் போதோ அல்லது வரும்பொழுதோ சந்திப்பதற்கான அனுமதியை வழங்குமாறு கேட்டிருந்தார். ஆனால் அந்த அனுமதியானது அவருக்கு வழங்கப்படவில்லை என்று தெரிகிறது. 2 முறை அமித்ஷா அவர்கள் வருகை, அப்போதும் அவருக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை சந்திப்பதற்கு. தற்போது பிரதமர் அவர்களின் வருகையின் போதும் சந்திப்பதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. இது எதனால் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் தற்போதைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர் என்பது நமக்கு தெரியும். இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நயினார் நாகேந்திரன் மூலமாக ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவர் சந்திக்க விடாமல் செய்தாரா என்ற ஒரு கேள்வி அரசியல் நோக்கர் மத்தியில் இருந்தாலும் கூட நயினார் நாகேந்திரன் அவர்கள் முற்றுமுதலாக இதை மறுத்திருக்கிறார். அவர் சந்திக்க கடிதம் அனுப்பியிருப்பதே எனக்கு தெரியாது என்ற வகையில் அவருடைய பதிலாக அமைந்திருந்தது. இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து அவர் புறக்கணிக்கப்படுவது, அவர் தற்போது அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவாரா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அடுத்த கட்டமாக அவருடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. எனவே இது அதிமுகவின் அழுத்தத்தின் காரணமாக சந்திக்கவில்லையா, அல்லது பாரதிய ஜனதா கட்சியே இவ்வாறாக 4 அணிகளாக அவர்கள் இருந்தால்தான் அதிமுகவை தாண்டி நமது அணியானது வரும், பிஜேபி கால் ஊன்ற முடியும் என்ற ஒரு எண்ணிக்கையில் செய்கிறார்களா, இந்த முறை கூட்டணி வைத்திருந்தாலும் கூட எதிர்கால திட்டமாக இதை செய்கிறார்களா என்ற ஒரு கேள்வியும் அரசியல் நோக்கர்கள் மத்தியில் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்களுடைய தற்போதைய நிலை கேள்விக்குறியாக இருக்கிறது. அது பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் மூத்த பத்திரிகையாளர் ஜே ராகவன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் பிஜேபி சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வாழ்க வளமுடன். நமது உரிமை காக்கும் கட்சியை சார்ந்த செங்கை பத்மநாபன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். செங்கை பத்மநாபன் சார், நான் உங்கள்கிட்டருந்தே இன்றைக்கி தோங்குறேன். சொல்லுங்கள் சார், ஓபிஎஸ் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? தற்பொழுது ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது முக்கியமாக நான் ஒரு முன்னுரையில் ஒரு விஷயம் சொல்ல தவறிட்டேன். அதாவது தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவளித்து கருத்துக்களை தெரிவித்து வந்த, குறிப்பாக என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் இந்த அனுமதி மறுக்கப்பட்டதன் காரணமாக சமக்கர சிக்ஷா என்ற அந்த திட்டத்திற்கு நிதி வழங்காததை கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிடுகிறார். உடனடியாக ஒரு எதிர்வினை ஆற்றுகிறார். இதிலிருந்து அவர் கூட்டணியை விட்டு வெளியேறுவாரா என்ற கேள்வியும் வலுத்திருக்கிறது. உங்களுடைய முதல் சுற்று பார்வை. நேற்றைய நிகழ்வு அதிமுக இபிஎஸ்னுடைய ஆளுமையை காட்டுகின்ற ஒரு நிகழ்வு. ஏன்னா இந்த சமயத்தில் கூட்டணிக்கு அப்பாற்பட்டவங்களில் டிடிவியோ இபிஎஸ்ஸையோ ஓபிஎஸ்ஸையோ பார்த்துருந்தா அது அடிமை அதிமுகன்னு என்ற ஒரு அவச்சொல் வந்திருக்கும். அது கூட்டணி விருந்து வச்சுட்டு அதில் விஷத்தை வச்சா கலந்தா எப்படியோ அந்த மாதிரி ஆகிட்டுருக்கும். ஆனால் இது சிறப்பு. ஒருபோதும் அவர் நல்ல முதிர்ச்சி அடைந்த ஒரு தலைவர் ஓபிஎஸ். அவர் அந்த முடிவு எடுக்க மாட்டார். ஆனால் அவ்வப்போது மாநில மக்களுக்கு தேவையான சில கருத்துக்களை அப்பப்போ அவர் கண்டித்து தான் சொல்கிறாரு. இந்த தடவை என்னன்னா கண்டனம் என்ற ஒரு வார்த்தையை சேர்த்துருக்காரு. அது அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அவர் அப்படியே கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே ஒரு மாற்று சக்தியாக மாறினா அவர் பிஜேபிக்கே போய் சேரலாமே கண்டி அவர் தனி கட்சி ஆரம்பித்து தாவேகா கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் தாவேகா கூட போய் 2ஆம் நிலை தலைவராக 3ஆம் நிலை தலைவராக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இப்போ பொறுத்த வரைக்கும் அதிமுகக்கு இப்போ மனக்கசப்பு இல்லாமல் பார்த்துக்கிறாங்க. அத்தனை தாவேகா எப்படி போகுது, தாவேகானுடைய நகர்வு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதை முன்வைத்து அவர்களுடைய நகர்வுகள் இருக்கும். இல்லை, இப்போ அந்த கூட்டணியிலே அவர் தொடர்ந்தால் கூட, ஓபிஎஸ் அவர்கள் இந்த கூட்டணி என்டிஏலே தொடர்ந்தால் கூட ஒரு எம்பாரசிங் சிச்சுவேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நாளைக்கு இபிஎஸ் அவர்களும் அவங்க பிரச்சாரத்திலேயோ எங்கேயோ சந்திக்க வேண்டிய நிலை வரும். தொடர்ந்து இபிஎஸ் அவர்கள் மறுத்து வருகிறார். அதற்கான காலம் முடிந்து விட்டது என்று தெளிவாக அவருடைய கருத்து. கட்சிக்கு உள்ள வர்ற காலம் தான் முடிஞ்சிருக்கேன்னு சொல்றாரு. இல்லை, இருந்தாலும் கூட்டணியில் இல்ல இப்போ கூட அவங்க தே ஆர் வெரி கிளியர்.
அவர் ஒரு தனி கட்சியை ஆரம்பிச்சுட்டு இந்த கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுடைய சீட் ஷேரிங் வந்து பிஜேபியோட இருக்கும். அவர் என்ன சொல்லியிருக்காரு இபிஎஸ், எங்களுடன் கூட்டு பிஜேபி அவர்களுடைய கூட்டணியில் இருக்கும் பல கட்சிகளுடன் இருப்பார்கள். மக்கள் மத்தியில நாளைக்கு அவங்க பிரச்சாரம் பண்ணும்போது கூட்டணி இந்த மாதிரி கட்சிகள் பல இடத்துல வந்திருக்கு சார். அது இப்ப அங்க மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க? ஒரு ரெண்டு பக்கமும் பயங்கரமான ஒரு அதிமுக தரப்புல பிரச்சாரங்கள் அங்க கூட போய் என்ன பேச போறாங்க? திமுக ஆட்சி மாற்றத்துக்கு தானே பேச போறாங்க. கருத்து வந்து ஒட்டுமொத்த கருத்து வந்து திமுக அகற்றப்பட வேண்டும் என்பது. அதோட ஒண்ணே ஒண்ணு சொல்ல சார், உங்களுடைய கருத்துப்படி பார்க்கும்போது ஓபிஎஸ் அவர்கள் வந்து வெளியேற மாட்டார் அப்படின்றது உங்களுடைய கருத்தா இருக்கு. அவர் தனி கட்சி ஆரம்பிப்பதற்கு வாய்ப்பில்லை. அவ்வாறு ஆரம்பித்தாலும் அவர் பிஜேபியுடன் தான் இருப்பார். அதிமுக கூட்டணியில் தான் தேர்தலை சந்திப்பார். அவ்வாறு முடிவெடுக்கவில்லை என்று சொன்னால் தாவேகவுடன் போவதற்கு வாய்ப்பில்லை. அதற்கு பதிலாக பிஜேபியுடன் இணைவாரே தவிர அங்கே தமிழ்நாடு அவரே அகில தேசிய அளவில் அவருக்கு பதவி கொடுத்து நல்லா சிறப்பாக பார்த்துப்பாங்க. இந்த அதிமுக செல்வாக்கு பிஜேபி கூட இணைவதற்கும் வாய்ப்பா இருக்கும். அதோட ஒரு முக்கியமான விஷயம் சார், மக்களுக்கு திமுக கூட்டணி கட்சிகளான விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் மக்கள் விரோதம், மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்யறாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் திமுக எதிர்ப்பா பேசுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா மாலையில வந்து கூட்டணி எஃகு கூட்டணின்னு சொல்றாங்க. இப்ப அருமையான வாய்ப்பு ஒரு தாவேக்கா வந்திருக்கு. எதை நோக்கி வந்திருக்கு? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்வோமே, 250 கோடியை தூக்கி போட்டு ஒரு தலைவர் வராரு. வரும்போது இவங்க எல்லாம் அவரை ஏமாத்தாம இங்க வந்துட்டாருன்னா அப்போ அதிமுக ஓபிஎஸ் அவர்களும் தனி கட்சி ஆரம்பிச்சு தாவேகா கூட சேர்ந்தாங்கன்னா அது மிகப்பெரிய வெற்றி கூட்டணியா அமையும். திமுக வீழ்த்துவதற்கு வாய்ப்பு அமையும். அப்படி இல்லைன்னா 3 முறை போட்டின்னு வந்துச்சுன்னா காலத்தின் கட்டாயம் இவங்க பிறண்டாலும் உருண்டாலும் திமுக மீண்டும் ஆட்சியை வந்துடும். அது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பை அளிக்கும் என்பதை மட்டும் முதல் கருத்தாக நான் பதிவு செய்கிறேன். கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம். திரு ராகவன் சார், அதாவது ஓபிஎஸ் அவர்களை கண்டிப்பாக சந்திப்பார் என்றுதான் கிட்டத்தட்ட எல்லா ஊடகங்களுமே வந்து தெரிவித்ததை நம்ம வந்து பார்க்க முடிந்தது. ஆனால் இந்த முறை அது நிகழவில்லை. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது அமித்ஷா மோடி இருவரையும் சந்திக்க முயன்று மறுக்கப்பட்டதனால்தான் பாஜக எதிரான ஒரு அறிக்கையை ஓபிஎஸ் வெளியிட்டுள்ளார் முதலாக. அவரை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் என்டியோட தொடர் ஆதரவாளர் இருந்தாங்க. என்டிஏயிலிருந்து அதிமுக ஒருங்கிணைப்பாளர் என கூறிக்கொண்டு என்டிஏவில் அவர் தொடர்ந்து வருகிறார். அதாவது அதே நேரத்தில் அதிமுகவின் தொண்டர்கள் மீட்பு குழு அப்படின்னு சொல்லி அதையும் கட்சி நடத்திவிடா சொல்றாங்க. ஆனா உண்மையில இப்ப என்னன்னா அவரது செல்வாக்கு என்ன என்பதை பாஜக புரிந்து கொண்டு விட்டது. சமீபத்தில் நடந்த மக்களவை தேர்தலில் 2024 மக்களவை தேர்தல் ராமநாதபுரத்தில் போய் ஓபிஎஸ் போட்டிட்டாரு. அவர் வந்து அந்த பகுதியில் ஓரளவு செல்வாக்கா இருந்தாலுமே அவரால் ஜெயிக்க முடியவில்லை. ஸோ இப்ப ஓபிஎஸ் என்ற ஒரு பிரபலமான ஒரு மனிதர், முன்னாள் முதல்வர், தான் ஜெயிச்சு கட்சிக்கு ஒரு முன்னுதாரணமா இல்லாம அவர் எப்படி கட்சி தொண்டர்களை மற்றும் 10 இடங்களை ஜெயிக்க வச்சு நமக்கு உதவ போகிறார் என்று பாஜக கருதி இருக்கலாம். அதன் வெளிப்பாடாகத்தான் வந்து மெல்ல மெல்ல அவரோட இம்பார்ட்டன்ஸை குறைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவர் சமீபத்தில் ஏப்ரல்ல கட்சியின் மீண்டும் உறவை புதுப்பிச்சுட்டு இருக்காரு. அதுல அவருக்கு சில நிபந்தனைக்கு உட்பட்டு தான் அவரது கட்சி வளரணும், கட்சி வந்து தொண்டர்கள் நம்ம பக்கம் இருக்கணும்லாம் அவர் அதை பத்தி கவலைப்படலை. அவரோட சுயநலம் தான் அதுக்கும் காரணம். அப்படி வரும்போது தன் மீதான வழக்குகள், இரட்டை இலை பிரச்சனை. அப்ப நீங்க சொல்றத பத்தி பார்த்தா அதிமுகல வேற யாருக்குமே வந்து கூட்டணி வச்சல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பிஜேபி கூட இல்ல, பெரும்பாலான தொண்டர்கள் நிலை அதுதான். ஏற்பாடு சுத்தி ஒரு 5 பேர் இருக்காங்க, அவங்க தான் ஆமாம் சாமி போடுறாங்க. மற்றவங்க வந்து பேச முடியாத நிலையில இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பாஜக கூட்டு போடும்போது நீங்கள் எதை சொன்னாலும் நான் கேட்கிறேன், ஓபிஎஸ் வந்து கட்சி சேர்த்துக் கொள்கின்ற வற்புறுத்தார்கள் என்று மறைமுகமாக ஒரு நிபந்தனை விதித்திருக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது,
ஓபிஎஸ் வந்து இந்த மாதிரி ஒரு நிபந்தனை வீச்சிருக்கலாம். இந்த சூழ்நிலை ரெண்டாவது, ஓபிஎஸ் செல்வாக்கு இதாங்கிறத பாஜக புரிஞ்சுக்கிச்சு. அதனால மெல்ல மெல்ல அவரை வந்து அவருடைய முக்கியத்துவத்தை குறைச்சிட்டாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று நீங்கள் அவர் வெளியேறது வந்து பிஜேபி தடுக்காது. ஆனா அதே நேரத்துல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பேசாமல் பிஜேபியில் ஐக்கியம் ஆகிவிடுங்கள், உங்களுக்கு தேவையான 2 சீட்டோ 4 சீட்டோ தரோம், நீங்க எங்க சின்னத்திலே போட்டிட்டு உங்க செல்வாக்கை நிரூபியுங்கள் அப்படிங்கிற லெவல்ல தான் இருக்கே தவிர. அதனால அது ஒரு பக்கம். ஆனா இப்ப பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு யோஜனை சொல்லியிருக்காரு. தாவக, பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், ஓபிஎஸ் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு அதுல கூட்டணி வச்சா அது நல்லது அப்படின்னு ஒரு யோஜனை சொல்லியிருக்காரு. ஆனா இந்த யோஜனை வந்து சொல்றது நல்லா தான் இருக்கு. ஆனா செயல்ல பார்க்கும்போது இது உதவாது. ஏனென்றால் ஓபிஎஸ் வந்து போற்று முறை முதல்வராக இருந்தவர் அந்த மாதிரி அந்த கட்சியில போய் சேர்ந்து விஜய் கீழே பணியாற்ற முன் வருவாரா என்பது ஒரு கேள்வி. ரெண்டாவது, பாஜகவோடு இத்தனை நாள் வந்து ஜெயலலிதா மறைவுக்கு பின் மோடியே கதின்னு கடந்த ஓபிஎஸ் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு பாஜக எதிராக பிரச்சாரம் செய்வார்? இந்த மாதிரி ஒரு கேள்வி. ஸோ அதனால தாவ கேட்க போவதற்கு சாத்தியம் இல்லை. அவர் வந்து பிஜேபியிலே தன்னை ஐக்கியமாக்கி கொண்டு வேணா ஒரு அதுக்கு இல்லாட்டி பிஜேபியே இன்னொரு ஒரு யோஜனையா இருக்கலாம். இல்ல அது ஒரு எண்ணமா இருந்ததுன்னா இப்ப பிஜேபிக்கு எதிராக அறிக்கை விட வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேள்வி இருக்கு. இல்ல அதாவது அப்பப்ப நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்காக இல்ல சந்திப்பதை தவிர்த்ததுனால அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமா இந்த அறிக்கையை விட்டுருக்கலாமா? ஆமா, எதிர்ப்பு தெரிவிக்கதான். இதே பிஜேபி கூட சொல்லலாம், நீங்க வந்து உங்களுக்கு அப்படி இஷ்டம் இல்லைன்னா, பிஜேபியில் ஐக்கியமா இஷ்டம் இல்லைன்னா நீங்க ஒரு தனி கட்சி தொடங்குங்கள், அதுல வந்து உங்களுக்கு 4 சீட்டு தரேன், நீங்க இணைஞ்சு போடலாம், போராடலாம். அதிமுகவை இணைவதா இல்ல எப்படி உங்களை உள்ள தள்ளுறதுங்கிறத நாங்க பின்னாடி பேசிக்கிறோம்னு கூட சொல்லியிருக்கலாம். சரி, ஏன்னா அதுதான் அவங்களுடைய யோஜனையா இருக்குமே தவிர எக்காரணம் கொண்டு அவர் வந்து தாவக்கையில சேருவார்ன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி, ரைட், ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். நமது அரங்கிற்கு வந்திருக்கும் முன்னாள் அதிமுக நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வேலூர் இப்ராஹிம் அவர்கிட்ட கருத்து கேட்டு உங்ககிட்ட வரேன் சார். சொல்லுங்கள் சார், அதாவது இப்போது ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு இவ்வளவு நாள் மாநிலம் தாண்டி கூட்டணியில் இருக்கும்போது கூட இபிஎஸ் அவர்கள் கூட வெளி மாநிலங்களில் எந்த நிகழ்வுகளையும் கலந்து கொண்டதாக எனக்கு நினைவில்லை. ஆனால் இவர் பல பதவியேற்பு விழாக்கள்லாம் கலந்து கொள்ள தனிப்பட்ட முறையில் வந்திருக்காரு. ஆனால் அவர் இப்போ முற்று முதலாக செல்வாக்கு இல்லை என்ற காரணத்தை காட்டி புறக்கணிப்பதாக ஜெயராகவன் அவர்கள் சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை? இன்றைய விவாத தலைப்பே ஆருடம் பார்ப்பது போன்று இருக்கே தவிர அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்லக்கூடிய தலைப்பாக நான் பார்க்கல. அதனால் கணிப்புக்களை பேசுவதை விட நிதர்சன உண்மை பாரதிய ஜனதா கட்சி கடந்த காலத்திலும் இன்றைய நிலைமையிலும் எப்படி தன்னுடைய கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்கிறது என்பதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். எங்களை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ இருந்தார்களோ இனி வரப்போகிறார்களோ அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து திமுக என்கிற படுபாதக தமிழகத்தை அழிக்கிற ஒரு மோசமான அழிவு சக்தியை விரட்ட வேண்டும், இந்த தமிழக மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பது நோக்கம். அந்த நோக்கத்திற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு மிகச்சிறப்பாக மக்கள் மத்தியில் பிரச்சார களத்தில் நாங்கள் ஈடுபட்டுக்கிறோம். இந்த சூழலில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிப்பார்களா, அல்லது பாரதிய ஜனதா கட்சியோடு இணைவார்களா, அல்லது நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பித்திருக்கிற கட்சியில் போய் இணைவார்களா என்பதை அவர் தான் சொல்லணுமே தவிர இதில் நான் ஆருடம் சொல்ல முடியாது. ஆனால் அவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு எதிர் மனநிலையில் இருந்தார். குறிப்பாக சொல்லணும்னா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஐயா இபிஎஸ் அவர்களுக்கும் அவருக்கும் மத்தியில் எந்த ஒரு இணைப்பும் நடைபெறுவதற்கான சூழலே இல்லை என்பது வெளிப்படையாக தெரிகிற உண்மை. அதை ஐயா இபிஎஸ் அவர்களுமே ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் பேட்டியில் அது சாத்தியமே இல்லை, காலம் கடந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. திரு டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அவரை நீங்கள் இணைத்துக் கொள்வீர்களான்ற கேள்விக்கு கூட அதை தேர்தல் காலம் இருக்கிறது, அதை பற்றி அப்புறம் பேசலாம், அதை மறுக்கல, முற்று முதலாம். இதுலேருந்து என்ன தெரிகிறதுனா ஐயா இபிஎஸ் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்குமான அந்த ஒற்றுமை என்கிற இடம் ஒரு வெற்றிடமாக இருக்கிறத அதை சரி செய்ய முடியலை. இதில் பாரதிய ஜனதா கட்சி உள்ள புகுந்து
இன்னொரு கட்சியினுடைய உட்கட்சியினுடைய நிர்வாகமோ அல்லது இங்கே யார் இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. முன்னாடி நமக்கு ட்ராக் ரெக்கார்டு பார்க்கும்போது இணைத்து வச்சதெல்லாம் வந்து நமக்கு இருக்கே வரலாறு. 2 பேரும் ஒன்றுபட்ட கருத்துக்கு வந்தால் இணைத்து வைப்பது என்பதில் எந்த மாற்று கருத்து அது உட்கட்சி வேறு தலையிடுவதாக தானே அர்த்தம் இல்லைங்க. 2 பேரும் ஒன்றுபட்டு வரும் பொழுது ஒரு இணைப்புக்கு ஒரு நடுவராக ஒருவர் இருப்பது என்பது அது உள்ளங்களை இணைப்பதற்கு பயன்படும், தமிழகத்தை மிகச்சிறப்பாக வழிநடத்துவதற்கு பயன்படும்னா அந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சி செயல்படும். ஆனால் ஒரு கட்சியை ஒரு அமைப்பை நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது அதில் இன்னொருவரை நீங்கள் வந்து நுழைக்கணும் என்று திணிக்கும் வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்யாது. இல்லை, இப்போ இந்த முறை பிரதமரும் சரி அமித்ஷாவும் சரி தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்களை புறக்கணிப்பதற்கான காரணம் அவர் வந்து ஒரு கடிதம் வந்து எழுதியிருந்தார். அந்த கடிதம் நீங்களும் வந்து பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு பொலைட்டாக அந்த கடிதத்தை வந்து அனுப்பியிருக்காரு. ஆனால் அது வந்து முற்றுமுதலாக அது வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது எப்படி பார்க்க பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பயண திட்டம் என்பது ஒரு வார காலத்திற்கு முன்னாலேயே வகுக்கப்பட்டது. ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒன்று அரசு புரோகிராம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் அது ஒரு ஆன்மீகம் சார்ந்த மக்களுக்கு மிகச்சிறந்த விஷயத்தை சொல்லணும். அதில் நிறைய நிகழ்வுகளும் இருந்தது. அதனால தான் நிறைய தலைவர்கள் கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களை மட்டும் குறிப்பிட்டு பேசுகிறீங்க. நிறைய தலைவர்கள் கேட்டிருந்தாலும் கூட அது நேரம் பற்றாக்குறை என்ற காரணத்தினால்தான் தவிர்க்கப்பட்டதே தவிர ஃப்ளைட்ல இறங்கி வரும்போது வணக்கம் சொல்றதுக்கான ஒரு எவ்வளவு நேரம் சார்? அதாவது அவர் தனியாக சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருந்தார். அவர் அந்த மாதிரி கேட்கல. வந்து விமான நிலையத்தில் வழி அனுப்பவோ அல்லது வந்து வரும்போது வரவேற்கவோ. நீங்க ஊடகம் என்ன வேணாலும் சொல்லலாம். அவருடைய கடிதத்தில் அவருடைய அந்த கடிதத்தின் அர்த்தமாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னா அவர் தனியாக சந்தித்து சில விஷயங்களை பேசணும் என்பதற்காக தான் தவிர வெறும் பிரதமரை சந்தித்து ஒரு கும்பிடு போட்டுட்டு போயிடலாம். எனக்கு தெரிஞ்சதாக அந்த அளவுக்கு தான் அவர் கடிதத்தில் நான் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நீங்க அப்படி புரிஞ்சுக்கிறீங்க. பிரதமருடைய அலுவலகம் என்பது ஒரு முன்னாள் முதல்வர் அவர் சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறார் என்பது அது அதாவது அந்த ஷெட்யூல் எல்லாம் போட்ட பிறகு வந்தாலும் கூட அது அந்த மாதிரியான நேரம் தவற முடியல, அங்க நெருக்கடியான நேரம் இருக்கிறது என்பது ஒரு காரணம். மிக முக்கியமாக 2 விஷயங்கள் தான். ஒன்று, ஒருவர் பிரதமரை சந்திக்கவில்லை என்பதற்காகவே அவரை பாஜக எதிர்க்கிறது அல்லது பாஜக வந்து தள்ளி வைக்கிறது என்ற வாதமே தவறு. கடந்த காலத்துல உங்க எல்லாருக்கும் தெரியும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்களும் சந்திப்பதற்காக கேட்டிருந்த பொழுது சந்திக்க முடியல. இது போன முறை பிரதமர் வந்த பொழுது நடந்தது. அப்ப என்ன பேசினாங்க பார்த்தீர்களா? டிடிவி தினகரன் அவர்களை சந்திக்கவே முடியல, அவர் ஒதுக்கப்பட்டு விட்டாரா, இனி இருக்க மாட்டாரா, இனி இபிஎஸோடு பாஜக கைகோர்க்கும் பொழுது அவர் புறக்கணிக்கப்படுவாரெல்லாம் பேசினாங்க. ஆனா இன்னைக்கு அது நடந்ததா? இல்ல. இன்றைக்கும் எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமை பெறுவதற்கு ஐயா டிடிவி தினகரன் அவர்கள் மிக கடுமையாக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அதனால ஒருவரை ஒதுக்குவதா இல்லையா என்பதை பாரதிய ஜனதா கட்சி சித்தாந்த ரீதியாக பார்க்குமே தவிர திமுகவை அகற்றுவதற்கு அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும். அதே வேளையில அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முடிவு, அது ஐயா இபிஎஸ் அவர்களின் முடிவு எதுவாக இருக்குமேயானால் அதுல போய் நாங்கள் தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஐயா இபிஎஸ் அவர்களோடு தான் அமர்ந்து பேசப்பட்டிருக்கிறது, கூட்டணி அமைத்திருக்கிறது. அதனால் அந்த தரப்புல அதிமுகவாக அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதை பாஜக நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளுமே தவிர யாரையும் நாங்க வந்து குறைத்து மதிப்பிடல. கடந்த காலத்தில் எங்களோடு இருந்தவர்களையும் மதிக்கிறோம். நீங்க சொன்னீங்க சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் கீழே திடீர்னு வந்து ஒரு எதிர்ப்பை பதிய வைக்கிறார்னு. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஐயா இபிஎஸ் அவர்கள் கூட கூட்டணியில் இருந்த பொழுதே நாங்கள் ஒன்றாக சட்டமன்ற தேர்தலை சந்தித்து அவர் எதிர்க்கட்சி தலைவராக ஆன பிறகும் கூட பாஜகவினுடைய தலைமையில் இயங்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி மத்திய அரசுக்கு அவர் எல்லா திட்டங்களுக்குமே ஆதரவு தெரிவிக்கல. ஒரு சில நடைமுறை திட்டங்களுக்கு வந்து அவர் தன்னுடைய முரணான கருத்துக்களை தெரிவித்தார். அதுதான் ஜனநாயகம். அப்போ ஒருவர் பாஜகவை ஆதரிப்பார் என்பதற்காக எல்லா திட்டங்களுக்குமே ஐயா இபிஎஸ் ஆதரவு தெரிவிக்கணும்னு சொன்னா அப்ப அவங்க ஒரு தனி கட்சி, அவங்களுக்குன்னு கொள்கை நிலைப்பாடு இருக்கு, அவங்களுக்குன்னு தனி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. அவங்க எல்லாத்தையும் ஆதரிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. கூட்டு முயற்சி எதற்காக என்றால் தமிழகம் அழிவு பாதையில் செல்லக்கூடாது. திமுகவுடைய இந்த விஷ விதை இன்னும் தமிழகத்தில் பரவினால் அது ஆன்மீகத்திற்கும் ஆபத்து, அறநெறியோடு ஆட்சி செய்யக்கூடிய மற்ற தலைவர்களுக்கும் பெரிய ஆபத்தாக முடியும் என்பதனால திமுகவை முடிவுக்கு கொண்டு வரணும். சமகர சிக்ஷா திட்டத்தை நீங்க பேசுறீங்க, 65,000 கோடி ரூபாய் தமிழக அரசு கல்விக்காக செயல்படுத்துகிறது. அதுல வெறும் 260 கோடி தரல என்பதற்காக அவங்க சொல்றாங்க அந்த திட்டத்தின் கீழ் அவ்வளவுதான் வருது. 2000 கோடினா கூட 65,000 கோடி செலவு செய்யக்கூடியவர்கள் ஏன் இதை வந்து செலவு செய்ய முடியாது? அப்ப எதையாவது இவர்கள் பேசணும், அரசியலுக்கு மத்திய அரசை எதிர்க்கணும் என்பதற்காக திமுக பேசியது. இதுதான் கடந்த காலத்தினுடைய வரலாறு. இன்றைக்கு இவர் பேசுகிறார் என்றால்
அது என்ன வரலாறு, அவர் என்ன நோக்கத்தில் பேசுகிறார் என்பது வரக்கூடிய காலங்களில் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். திரு ஆவின் வைத்தியநாதன் சார், இப்போ ஓபிஎஸ் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு எதை நோக்கி இருக்கும் என்ற ஒரு கேள்வி குறிப்பாக அவருடைய என்டிஏக்கு எதிரான அந்த அறிக்கைக்கு பிறகு இருக்கிறது. உங்களுடைய பார்வையை சொல்லுங்கள். கண்டிப்பாக ஓபிஎஸ் அண்ணன் இதுக்கு மேலேயும் பிஜேபியை நம்பி அவர் சொந்த காலில் நிற்காம பிஜேபி காலில் நிற்காருன்னா அவர் மிகப்பெரிய அவமானத்தையும் அவமதிப்பையும் இதுக்கு மேலே அனுபவிப்பார். அவர்கள் தொண்டர்களாக இருக்கட்டும், மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும், இல்லை அருகில் இருக்கின்ற அண்ணன் வைத்தியலிங்கம்மாவாக இருக்கட்டும், எல்லாருமே அதை எதிர்ப்பை பதிவு பண்ணிட்டாங்க. பிஜேபியை விட்டு வெளியேறணும். மூத்த தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் மூத்த தலைவர் அண்ணன் பண்ருட்டியாரே இந்த கருத்தை ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடியே பதிவு பண்ணிட்டார். மிக தெளிவாக பதிவு பண்ணிட்டார். வெளியே வரணும். அப்போ தான் அதுதான் தொண்டனுடைய கருத்து, அடிமட்ட கொடி பிடிக்கிறோட கருத்து. பிஜேபியை நம்பி இனி ஒரு ஸ்டெப்பு அவர் ஓபிஎஸ் எடுத்து வச்சார்னா தமிழக அரசியலேருந்து அகற்றப்படுவார். இல்லை, இவ்வளவு நாள் இப்போ ஒரு கேள்வி வச்சாங்க, இவ்வளவு நாள் ஆதரவாக பேசிட்டு திடீர்னு எதிர்த்து பேசினா மக்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் என்ன கருத்துனா, இவ்வளோ நம்பி பிஜேபி வசம் அவருடைய முதல்வர் பதவியை இழந்தார். ஐயா மோடியை நம்பி, அமித்ஷாவை நம்பி, தியாகத்தலை சின்னம்மாவை கூவத்தூரில் எதுக்கு அவரை புறக்கணித்தாங்க? இவரை மோடி ஐயா அம்மாவோட மரணத்துக்கு வரும்போது ரொம்ப அளவுக்கு இருந்து குடிஞ்சு அவருக்கு இது பண்ணணும். அந்த கோபத்தில் தான் இவரை சட்டமன்ற குழு தேர்ந்தெடுக்கலை. இது யாரால் வந்ததுன்னா மோடியை நம்பி போனதுனால, குருமூர்த்தி சாரை நம்பி போனதுனால வந்த விளைவு தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் அவமானப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு ஐயா அப்படி இல்லைன்னா ஒருவேளை ஓபிஎஸ் அவர்களே கூட சசிகலா. ஆமாம், அன்றைக்கி இருந்த நான் கூவத்தூரில் இருந்தேன். அன்றைக்கி இருந்த நிலைப்பாட்டில் இவருக்கு இருந்த ஒரே அன்றைக்கி அளவுக்கு மீறி மோடிக்கிட்ட ஒரு குனிஞ்சு அவருடைய இதை காமிச்சதுனால அவர் அவங்க சந்தேகப்பட்டாங்க, இவர் பிஜேபியோட கைக்கூலியாக இருப்பாரோ. ஓகே, அது பிரகாரம் தொடர்ந்து ஒரு பிஜேபியை எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் இதுக்கு மேலே ஒருத்தரை பொறுமையாக இருப்பாருன்னா இருக்கவே முடியாது. அண்ணன் ஓபிஎஸ்ஸை தவிர யாருமே பொறுமையாக தொடர்ந்து அவமானப்படுத்துகிறாங்க, தொடர்ந்து அவரை அசிங்கப்படுத்துகிறாங்க. ஈரோடு கிழக்கு தொகுதியில் வேட்பாளரை போட்டால் வேட்பாளரை வாபஸ் வாங்க சொல்கிறாங்க. இப்படி தொடர்ந்து அவரை பண்ணி இவங்க இன்றைக்கி ஓபிஎஸ் என்ற கம்ஃபர்டபுள் ட்ரெயின் கிடைச்ச உடனே அண்ணன் இது இபிஎஸ் ட்ரெயின் கிடைச்சவொடனே இவரை கைட்டி விடுறது தமிழக மக்கள் பிஜேபி மேலே இருந்த சந்தேகத்தை மீண்டும் உறுதிப்படுத்த ஆரம்பிச்சிச்சு. சரி, பிஜேபி திருந்திருக்காங்க, கொஞ்சம் பிஜேபிக்கு வாக்கு வங்கிகளை செலுத்தலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த அவமானத்தை அதாவது ஒரே விஷயம் சொல்கிறேன். ஏசி சண்முகம் இந்த அகில இந்திய தலைவர், அவர் அதை விட ஜிகே வாசம் பெரிய அகில இந்திய தலைவர். இவங்களுக்கெல்லாம் பல லட்சம் ஓட்டு இருக்குது. இவங்களுக்கெல்லாம் சந்திக்க முடியும், இவங்களுக்கெல்லாம் நேரம் ஒதுக்க முடியுன்றப்ப மோடியால் டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ் அண்ணனுக்கும் நேரம் ஒதுக்க முடியாது. ஒரு முன்னாள் முதல்வர் புரோட்டோக்காலில் நம்ம 3 முறை முதல்வராக இருந்திருக்காரு. இவ்வளோ அங்கே போய் எங்கள் சோழபுரத்தில் போய் உட்காந்து அப்புறம் அவருடைய டைமெல்லாம் அவருக்கு ஷெட்யூல் ஒதுக்கப்பட்ட டைமோட கூடுதலாக 2 மணி நேரம் 3 மணி நேரம் செலவிட்டு போயிருக்காரு. ஒரு முன்னாள் முதல்வர், அவர் என்ன வேணாலும் இருக்கட்டும், எந்த கட்சியாக வேணாலும் இருக்கட்டும், அவருக்கு மதிப்பளித்து அவரை. இல்லை, இப்போ இன்னொரு கேள்வி நான் முன்னுரையில் வச்சுருந்தேன். அதாவது ஏடிஎம்கேவோட, அதாவது இபிஎஸ் அவர்கள் தரப்பு ப்ரெஷரை நயனார் நாகேந்திரன்ட்ட சொல்லி இந்த மாதிரி சந்திக்க அனுமதி கொடுக்க வேண்டாம்ன்ற மாதிரியான ஒரு அழுத்தம் இருக்குதுன்னு ஒரு அரசியல் நோக்கர்கள். நான் நயனார் கூட நெருங்கி பழகியிருக்கேன். அம்மா கூட இருக்கும்போது எனக்கு நான் அவர் மாநில புரட்சித்தலைவி அம்மா பேரவை செயலாளர், நான் மாவட்ட புரட்சித்தலைவி அம்மா பேரவை செயலாளர். நயனாருக்கும் ஓபிஎஸ்க்கும் ஆரம்ப காலத்துலேருந்தே ஒத்து வராதுங்க. 2 பேரும் ஒரே கம்யூனிட்டி. ஓபிஎஸ் அண்ணன் நயனாரை அம்மா கிட்ட அப்போ அம்மா அவருடைய முன்னேற்றத்தை எடுத்தால் இந்த கட்சியை விட்டு வெளியில் போகிறதுக்கு ஓபிஎஸ் ஒரு முக்கிய காரணம். நயனார் அண்ணன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அந்த பழியை இப்பொழுது அண்ணன் வேலுமணியோடு சேர்ந்து கொண்டு, அண்ணன் எடப்பாடியோடு சேர்ந்து கொண்டு பழி தீர்க்கிறாருன்னு தான் சொல்லணும். கொடுத்த அப்பாயின்மெண்ட்டை இருக்கும் கண்டிப்பாக. அருகில் இருந்து பார்த்தவன். அம்மாவுக்கு பாதுகாப்பு படையெல்லாம் கொடுக்கும்போது நானும் நயனார் அண்ணனும் ரொம்ப நெருக்கமாக சென்னையில் எல்லாம் பார்த்துருக்குறோம். அப்போயே சொல்லுவார் ஓபிஎஸ் அவர் நம்ப மாட்டார். ஏன்னா ஒரே கம்யூனிட்டி. அவருக்கும் அவருக்கு நயனாரை பார்த்தா ஒரு பயம் என்னென்னா, அடுத்து முதலமைச்சராகவோ இல்லை அடுத்து அம்மாவுக்கு இடத்துல நயனாரை நாளைக்கு முன்மொழிஞ்சிருவாங்க தியாகத்தலை சின்னமான்ற பயத்தில் இவரும் அவர் வாய்ப்பு வரும்போதெல்லாம் நயனாரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட 2 பேருக்கு ஒரு கோல்டு வார் கட்சிக்குள்ளே அப்பயே இருந்துச்சு. நான் சொல்கிறது 15-20 ஆண்டுக்கு முன்னாடிலேருந்தே இருக்காது அவர். அதனால் அதை சரியான இப்போ அவருடைய துரதிருஷ்டம் என்னன்னா, அண்ணாமலை அங்கே மாநில தலைவராக இல்லாத தான். அண்ணாமலை இருந்தால் இப்படி ஒரு நிகழ்வு கண்டிப்பாக நடத்தப்பட்டு இருக்க மாட்டார். திரு அண்ணாமலை அவர்கள் இருந்தால் தொடர்ந்து அவமானப்பட்டுட்டார். இனிமேல் அவர் பிஜேபிக்காக ஓட்டு கேட்க போனாலும் சரி, இல்லை பிஜேபி ஆதரவு நிலைப்பாடை எடுத்தாருன்னா அவங்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள்
மாவட்ட செயலாளர்கள் தொண்டர்கள் அவரே ஓபிஎஸ்ஸே புறந்தெல்லாம் புறக்கணிக்க மிகப்பெரிய சமுதாயத்தை சேர்ந்த முக்குலத்தோர் சமுதாயமே இன்றைக்கி வந்து இது வந்து ஓபிஎஸ்க்கு இழக்கப்பட்ட அநீதி மட்டும் இல்லை, அந்த முக்குலத்தோர் சமுதாயத்தையே என்டிஏ கட்சி வந்து புறக்கணிச்சிருக்கு. அதனால் இப்போ அந்த முக்குலத்தோர் ஓட்டு வங்கி தான் இன்றைக்கி பிஜேபிக்கு இருக்குது. அந்த ஓட்டு வங்கி இந்த ஒரு அவமானத்தை தொடர் அவமானத்தை அமித்ஷாவாக இருக்கட்டும், அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அதனால தான் ராமநாதபுரத்துலலாம் சீட்லாம் செல்வாக்கு இல்லைன்னு நினச்சிட்டாங்களா? இல்லை 3,45,000 ஓட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1 லட்சத்து சில்லற ஓட்டு தான் அங்கே வாங்க முடிஞ்சுது. அதை விட பலாப்பழ சின்னத்தில் நின்று சுயேட்சை வேட்பாளராக 3 லட்சத்து சில்லற ஓட்டு வாங்கியிருக்காரு. அவருக்குன்னு அந்த முக்குலத்தோர் சமுதாயத்து பக்கத்தில் டிடிவி தினகரனாக இருக்கட்டும், ஓபிஎஸ்க்குன்னு ஒரு சமுதாய பேக்கிங் உள்ள பெரும்பான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வன்னியர்கள் மாதிரி அவர்களும் வந்து ஒரு பெரும்பான்மை சமுதாயம். இன்னொரு கருத்து சொல்கிறாங்க, அதாவது பிஜேபி பொறுத்த வரைக்கும் இவங்க அதிமுக அந்த 4 அணிகளாகவே இருந்தால் இன்றைக்கி கூட்டணியில் இருந்தால் கூட பின்னாட்களில் வந்து இந்த கட்சி இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் பொதுவாக எல்லா மாநிலங்களும் அதுதான் அவங்க பண்ணுறாங்க. மத்திய பிரதேசமாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், தெலுங்கானா, எல்லா இடத்துலையுமே பிஜேபி வந்து பிரித்தாளும் சூழ்ச்சி டிவைடிங் ரூலை வந்து அப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த எடப்பாடி தான் இப்போ அவங்களுக்கு முக்கியமாக படுது. அவங்க 18% இவங்களோட எடப்பாடி கைட்டி விட்டுட்டு போகும்போது ஓபிஎஸ் அண்ணனுடைய ஆதரவு, டிடிவி சாரோட ஆதரவு, சின்னம்மாவோட ஆதரவு, இதெல்லாம் இதுதான் இன்றைக்கி 18.4% பிஜேபியோட வாக்கு வங்கி இருந்தது. இன்னும் இந்த தேர்தலில் பெருகி இருக்கும். இந்த தருணத்தில் இவங்க மேலே இவங்களெல்லாம் கைட்டி விட்டு போய் எடப்பாடி கிட்ட என்னமோ 53% வாக்கு வங்கி இருக்கிற மாதிரி போகிறாங்க. ஆனால் இது வந்து பிஜேபிக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும். இதில் வந்து எவ்வித மாற்று கருத்து கிடையாது. கண்டிப்பாக சார், தொடர்ந்து நம்ம பேசலாம். அதெல்லாம் ஒரே நிமிஷம், உட்கட்சி விவகாரத்தில் தலையில்லைன்றாங்க. பல முறை ஓபிஎஸ் வெளியே சொல்லியிருக்காரு. குருமூர்த்தியோட அழுத்தத்துக்கு காரணமாக தான் நான் போய் கவர்னர் மாளிகையில் நான் சேர்ந்தேன். நண்பர், ஆனால் வீடு இல்லை குருமூர்த்தி எப்படி இல்லை கட்சி வேற அது வேற இல்லை. குருமூர்த்தி தான் கட்சி தமிழ்நாட்டில். அவர் தான் பிஜேபி இல்லை, அவர் தான் பிஜேபின்றது எல்லாருக்கும் தெரியும். இல்லை அது இல்லை சொல்லி முடிச்சிடறேன். இல்லை குறுக்கிடும் அவர் பேச நான் குறுக்கல. ஒரு ஆசிரியர் பாஜகவில் எந்த பொறுப்புலையும் தவறான குற்றச்சாட்டு சொல்லும்போது நம்ம கண்டிப்பா கண்டிப்பா அவர் ஆர்எஸ்எஸ் இல்லன்னு சொல்வார் சார். தாய்காக பிஜேபியோட ஆர்எஸ்எஸ் இல்ல ஆர்எஸ்எஸ் ஓட தீவிர விசுவாசி தான். அதுல ஒண்ணு சார் இந்த முதல் சுற்று முடிக்கிறேன். கவர்னர் தியாகத்தலை சின்னமாக சட்டமன்ற குழு தலைவர்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, பொதுச் செயலாளர்லாம் தேர்ந்தெடுத்துட்டாங்க. எடப்பாடி உள்பட ஓபிஎஸ் உள்ள அனைவரும் கையெழுத்து போட்டாங்க. அன்றைக்கி வித்யாசாகர டெல்லி மகாராஷ்டிரா ஓட வச்சு அந்த விளையாட்டுலாம் அன்றைக்கி வந்து பிரித்தாளும் சூழ்ச்சி விளையாடி இன்னைக்கு வந்து நாங்கள் தான் சேர சொல்கிறோம், ஆனால் இவங்க சேர மாட்டுறாங்கன்ற மாதிரி ஒரு மாயையா பிஜேபி இதை பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாண்டதே யார்? இவங்க மாற்று கட்சியில் தலையிட மாட்டோம்னா அன்றைக்கே தியாகத்தில் சின்னமாக வந்து முதலமைச்சர் பதவி ஏற்க விடாமல் தடுத்தீங்க. அது எந்த சட்டம் 132 இது பண்ண, அதாவது கைதாகலாம் அப்படின்ற ஒரு அப்போ உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. சரி, அப்படிதான் அர்த்தம். அப்போ இது தப்புனா அது ரைட்டா? ப்ராபபிலிட்டி இருக்கு. ப்ராபபிலிட்டில நீங்க ஒரு நாள் இருந்தாலும் முதலமைச்சராக இருக்க 21 நாள் சுப்பிரமணிய சாமியா வந்து அதை கண்டிச்சிருந்தாரு. மக்களாட்சிக்கு எதிராக நீங்க நடந்துட்டீங்கல்ல, அன்னைக்கு வந்து நீங்க உள்கட்சி விவகாரத்துல ஏன் தலையிட்டீங்கன்னு இப்போ நம்ம கேட்க முடியுமா? கண்டிப்பா சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். இடைவெளிக்கான நேரம். நேயர்களே, பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தரும் பொழுது ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே அவரை சந்திப்பதற்கான நேரத்தை கேட்டிருந்தார், ஆனால் அது மறுக்கப்பட்டது. இது தற்போது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அவர் கூட்டணியில் தொடர்வாரா உட்பட பல்வேறு கேள்விகளை அது பற்றி விவாதித்து வருகிறது. செங்கை பத்மநாபன் சார், அதாவது இப்போ சரத்குமார் அவர்கள் போன்று கட்சியை முழுவதுமாக கலைத்துவிட்டு இணைவதற்கான சாத்தியக்கூறு, இவர் கட்சியே இல்லை, பொதுவாக பிஜேபியிலே டைரெக்டாக அவர் ஜாயின் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விவாதங்களும் போனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, அவருக்கு ஒரு புள்ளி ஆசை இருக்குது. அதிமுகலாம் மீண்டும் ரெட்டையில சின்னம் வந்து இவர் கிடைச்சிரும், அந்த அதுக்கு பிஜேபி வந்து சப்போர்ட் பண்ணுன்ற ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசையை தான் அவங்க முறிச்சுக்கிட்டே வராங்க, அதை உணர மாட்டேன்றார். ஒன்று பிஜேபியில் இணைச்சிக்கணும் தன்னை, இல்லை ஒரு தனி கட்சி ஆரம்பித்து அந்த கூட்டணி பிஜேபியில் அவர் இணைக்கிறத பெரும்பாலும் அவருக்கு உடன் இருப்பவர்களே விரும்ப மாட்டார்கள் அப்படின்ற ஆவின் வைத்தியநாதன். இல்லை சார், இப்பெல்லாம் வந்து காலில் விழுந்து நான் என்ன சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அதனால அதெல்லாம் பிரச்சனை அது எங்கே இருந்தாலும் இல்லை, ஒரு விரக்தி வந்து சொன்னது ஒரு காஞ்சிபுரத்தில். நான் என்ன சொல்கிறேன்னா அதிமுக ஓபிஎஸ் அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்தலை. இல்லை இல்லை, அந்த கட்சியோட ஒரு மாவட்ட செயலர் சொல்கிறாரு, அதை மறுத்து யாரும் அறிக்கை கொடுக்கலையே. ஒரு பெரிய பண்டோட்டி சொன்னார் இல்லையா, இப்போ பண்டோட்டி ராமச்சந்திரன் சார் வந்து தலைவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி தாவேகா கூட இணையலான்னு. தாவேகா கூட இவங்க இணைந்தாலும் தாவேக்கால அவங்க சேர்க்க மாட்டாங்க. ஏன் தாவேக்கால ஓபிஎஸ் சேர்க்க மாட்டாங்கன்னா கேட்டு அதிமுகனுடைய கேட்டு மூடிடும்.
இப்ப அவர் ஏன் சும்மா அதிமுகவை எதிர்க்காம இருக்கிறதுக்கு ஒற்றை காரணம். அதிமுக இல்லன்னு கூட்டணி இல்லன்றது தாவேகா தெளிவுபடுத்திட்டாங்க இல்லையா? அவங்களே இல்ல பிஜேபி இல்ல திமுக இல்லன்னு சொன்னாங்க. இந்த கேள்வி வந்தது அதிமுக இல்ல அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு அதிமுக இல்லன்னு இன்று வரை சொல்ல இல்ல சொல்லிட்டாங்க. they are keeping the option both. அவங்க வந்து ஓபிஎஸ் உள்ள இபிஎஸ் உள்ள இபிஎஸ் அவர் நம்புறாங்க. எப்படி நம்புறாருன்னா, இந்த திமுக கூட்டணி உடையலன்னா தாவேகா கிட்ட வரலன்னா தனியா நின்று 6% 7% வாங்க மாட்டாரு. சிறுபான்மை மக்கள், இப்ராஹிம் சாரோட சேர்த்து சொல்றேன், சிறுபான்மை மக்கள் தோக்கிற என்னதான் நம்மளுக்கு நம்பிக்கை பெற்றிருந்தாலும் ஒரு கட்சி தோக்கிற கட்சியா இருந்ததுன்னா அதுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. அதனால ஜெயிக்கிற கட்சிக்கு தான் சிறுபான்மை மக்கள் ஒட்டுமொத்தமா போய் வாக்களிப்பாங்க. இதுதான் கடந்த கால வரலாறு. அப்படி இருக்கும்போது சிறுபான்மை ஓட்டு தாவேகாக்கு போகுன்றீங்க, மிகப்பெரிய அளவுல போகும். ஏன்னா இங்க பிஜேபிக்கு அவங்க எதிர்ப்பா பேசிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம், ஆளுங்கட்சி மேல அவங்களுக்கு அதிருப்தி இருக்கு. சொன்ன எந்த ஒரு விஷயங்களையும் செய்யல, வாக்குறுதியும் நிறைவேற்றல. அப்படி இருக்கும்போது they want the choice, alternate choice. அவங்க தாவேகாக்கு போவாங்க. கட்சிக்கு தான் போடுவீங்க. அப்ப தாவேகா அவர்கள் ஜெயிப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு அவங்க நம்புவாங்களா? கண்டிப்பா சார். எப்படி அது எப்படின்னு சொல்றேன். திமுக கட்சி உடைந்து அந்த கூட்டணி அந்த 4 கட்சி இங்க வந்தாங்கன்னா சார், இப்போ இதெல்லாம் வந்து ஹைப்போதெட்டிக்கலா இருக்கு. இதெல்லாம் நடக்க வாய்ப்புகள் விஷயம் சார். அதுக்கான எந்த விதமான முகாந்திரமே இல்லையே. இல்ல அதான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். இப்போ வந்து திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் அத்தனையும் திமுக எதிர்த்து பேசுது. போன கடந்த தேர்தல்ல 8 மாசம் முன்னாடி 2 வருஷம் முன்னாடி கூட்டணி எண்ணிக்கை இப்போ வேலூர் இப்ராஹிம் அவர்கள் சொன்னாங்க முதல் சுற்று சொல்லும்போது இபிஎஸ் அவர்களே சில விஷயங்கள்ல முரண்பட்டு பேசியிருக்காங்க. அதுக்காக கூட்டணியில இல்லன்ற மாதிரி அப்போ ஒரே கட்சி ஆயிரும் அப்படின்ற மாதிரி அவங்களும் இல்ல சார், ஆட்சிக்கு எதிராக பேசுறதுக்காக முரண்பாடுன்னு சொல்ல முடியாது. நான் சொல்றது கேளுங்க. இந்த அளவு அவங்க உள்ளபடியே ஆத்ம ரீதியா இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த 8 மாசத்துக்கு முன்னாடியே கூட்டணியோட எண்ணிக்கையும் ஃபைனலைஸ் ஆயிட்டு இருக்கும். அத்தனை கட்சியும் அவங்க அளவுக்கான நேரம் இன்னும் வரல நினைக்கிறேன். கடந்த வாட்டி பண்ணும்போது சீக்கிரம் முடிச்சிட்டீங்கல்ல, மார்த்தட்டி சுற்றுப்பயணம் போனீங்கல்ல, ஏன் இந்த வாட்டி போலன்னா nobody want to take the old. மதிமுக சொல்றாரு சார், எனக்கு 12 தேர்தல் தொகுதி இருந்தாதான் எனக்கு அங்கீகாரம் வரும்ன்றாரு. இவர் வந்து நானே முதலமைச்சர் ஆகுன்ற அளவுக்கு பேசுறாரு. அதுல உடன்பாடு இல்லை என்று சொன்னாலும் விசிகா சொல்றேன், அவங்களும் எண்ணிக்கை கேட்கிறாங்க. காங்கிரஸ் கூட்டணி மந்திரி சபை கேட்கிறாங்க. இப்போ கடந்த காலத்துல எண்ணிக்கை ஜெயிச்சு வந்திருக்கீங்க, என்ன சாய்ச்சிங்க? பிஜேபி கிட்ட அதிமுக அடிமை அடிமை அடிமைன்னு சொல்றீங்களே தவிர நீங்க திமுக அடிமையா இருக்கிறீங்க, வேற ஒண்ணும் இல்ல. அந்த அடிமை நிலை மாறி நீங்க தாவேகா கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு இழந்த உங்களுடைய கனவு, பல ஆண்டு கனவு மந்திரி சபையில வாய்ப்பு. அந்த சமயத்துல ஒரு வெற்றி பெறும் கூட்டணியா எமர்ஜ் ஆகும். திமுக வந்து 3ஆம் நிலைக்கு தள்ளப்படும். தயவு செஞ்சு இதை மறுக்க முடியாது உங்களால. அந்த கூட்டணி அவங்களுக்கு கூட்டணி நம்பிக்கை தான் இருக்க, தனியாட்சி நம்பிக்கை கிடையாது. நேற்று மருத்துவமனைக்கு போறாரு, 6 நாள் 7 நாள் இருக்காரு. மருத்துவர்கள் ஆலோசனை கொடுக்குறாங்க, நீங்க ஓய்வு எடுங்கன்னு. ஓய்வு எடுக்க மனம் இல்லைன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு பேசும்போது கூட என்ன பேச, அது கூட விமர்சனம். உடம்பு முடியாம மருத்துவமனைக்கு முதலமைச்சர் போனா கூட பிரதமரை பார்க்காம தவிர்க்கிறதுக்காக சொல்லி அது கூட விமர்சனம் இருக்கு. அது வந்து அது உண்மையா இருக்கோ இல்லையோ, அதை நான் அந்த அளவுக்கு கொச்சையா நான் பேசுற கருத்தை பதிவு செய்ய நான் விரும்பல. ஆனா அங்க ஓரணியில் திரட்டுவோம்ன்ற ஒரு திரளுவோம் என்ற சப்ஜெக்ட் தான் பேசுற கண்டி மக்கள் நலனை பத்தியோ மக்கள் நிர்வாகத்தை பத்தியோ அவர் அங்க பேசல. அது மிகுந்த வருத்தம். 8 மாசம் 9 மாசம் இருக்கு சார் தேர்தல்ல. மாற்று கட்சிகள் எதிர்கட்சிகள் எல்லாம் அரசியல் பண்ணலாம். ஆனால் ஆளுங்கட்சி மக்களுடைய நிலைப்பாடை தான் பார்க்கணுமே கண்டி. 9 மாசம் 8 மாசம் முன்னாடி நீங்க தேர்தல் அரசியலுக்கு போயிட்டீங்கன்னா யாரும் நிர்வாகம் பண்ணுவா? ஒன்னொன்னு புதுசா இருக்கு. இல்ல கண்டிப்பா அதுலயும் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின் போது மக்களுடைய திட்டங்களும் நிறைவேறுது இல்லையா? அதையும் சைமல்டேனியஸா போயிட்டு தான் தமிழ்நாடு பத்தி பேசுறீங்க. உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி நான் சொல்றது அதிகாரிகள் மக்களை நோக்கி முதல்வருடைய அது போகுது, கட்சி சார்பா போயிட்டு இருக்கு. இன்னொன்னு அதிகாரிகளே மக்களை தேடி போய் திட்டங்களை நிறைவேற்றி கொடுக்கிற விஷயங்களும் போயிட்டு தானே இருக்கு. அது மட்டும் சார் அரசியல் மட்டும் இல்லையா? 4.5 வருஷம் நீங்க தூங்கிட்டு 6 மாசம் இருக்கும்போது நீங்க அத்தனை பண்ணிட்டீங்க. இப்போ ஒரே ஒரு உதாரணம் சார், ஒரு சாலை வந்து படு மோசமா இருக்கு. அதுக்கு என்ன தெரியுமா? நேரம் பூசுறாங்க. அத்தனை டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்னு தோன்றாங்க. அதனால சரியா பண்ண முடியல. ஆனால் சென்னை மாநகராட்சி ஒரு ஆணையிட்டு இருக்கும், அரசாங்க ஆணை என்னன்னா அவங்க கிட்டே சாலையை பராமரிக்க சொல்லி மாநகராட்சியை ஒப்படைச்சிட்டோம். இனிமே அவங்களுக்குள்ள கோஆர்டினேட் பண்ணிப்பாங்க. இது ஏன் ஏன் பண்ணல? இந்த கேள்வி வந்து தொடர்ந்து வந்தது. 25 இந்த கேள்வி தொடர்ந்து இருந்துட்டு தான் இருந்தது. 25 மாநகராட்சி இருக்கு, அதனால சென்னைக்கு மட்டும் பண்றது இதே பிரச்சனை தான் அங்கேயே இருக்க போகுது. கண்டிப்பா சார், தயவு செய்து உங்களுடைய நிலைமையை நீங்க மடைமாற்றம் செய்வதை நிறுத்தி. நீங்க சொல்லபடி பார்த்தா இப்போ வந்து நேரத்துல வந்து இன்னும் நாட்கள் இருக்கு. இப்போ அரசியல் நிலைப்பாடுகள் தாண்டி மக்கள் நல பணிகளை செய்யணும். சரி, ரைட், ஓகே. திரு ராகவன் சார், அதாவது ஒரு கேள்வி நம்ம வச்சிருந்தோம். அதாவது 4 அணிகளாக அதிமுகவை வைத்திருக்கிறது தான் பிஜேபிக்கு
இந்த தேர்தலில் இல்லாட்டாலும் கூட எதிர்காலத்தில் அது ஒரு சாதகமான சூழ்நிலையாக அமையும் அப்படின்ற அரசியல் நோக்கர்கள் மத்தியில் ஒரு கருத்து இருக்கு. உங்கள் பார்வை? அதாவது பிஜேபியோட எண்ணமே பிரித்தாளும் சூழ்ச்சி கட்சிகளை வந்து பிராந்திய கட்சிகளை வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாளுறதுதான். அது தமிழ்நாட்டில் எடுபடாது சார். அதான் அது தமிழ்நாட்டிலயும் அந்த காய் நாத்தை பாக்குறாங்க. இல்ல அதெல்லாம் பித்தலாட்ட இல்ல இருங்க சார். தமிழ்நாட்டுல வந்து அதிமுக இப்ப 4 பிரிவா இருக்க, 4 பிரிவா இருந்தா தங்களுக்கு சாதகம். பின்னாடி ஒரு காலத்துல சார் அதிமுக ஒன்னாதான் சார் இருக்கு. தவறான கருத்து சார். தயவு செய்து செட் பண்ண நரேட்டிவ் செட் பண்ணாதீங்க. அதிமுக ஒரு கட்சி தான். நீங்க கட்சி விட்டு வெளியில போன எம்எல்ஏ எம்பி இவங்க எல்லாம் வந்து கட்சி. சார் இணையத்துல பேசுங்க கொஞ்சம். பொதுச் செயலாளர் என்று ஓபிஎஸ் இன்னும் தன்னை நிரூபிக்கவில்லை. அவர் சொல்லிக்கிறார் தவிர இன்னும் அது நிரூபணம் ஆகல. ஒரு தேர்தலே பார்த்துட்டாங்க, கையெழுத்து போட்டு ரெட்டையிலை தேர்தல் பார்ப்பாங்க. இப்ப இந்த சூழ்ச்சியை வந்து புரிந்து கொண்டு ஓபிஎஸ் இந்த தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை கருதி வெளியில வரணும், புதிய கட்சியை ஆரம்பிக்கணும். நீலி கண்ணீர் வேண்டாம் சார். இல்ல தனது தொகுதி ராமநாதபுரத்துல அவர் வந்து ஜெயிக்காட்டின் கணிசமான வாக்கு பெற்று அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளினாரு. அதனால அவர் ஓபிஎஸ் தினகரன் சசிகலான்னு சேர்ந்து நிச்சயம் இந்த தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு ஒரு பாடம் கற்பிப்பாங்க. ஏன்னா பிஜேபி அதிமுக கூட்டணி மட்டும் திமுக வெல்வதற்கு போதாது. இதை வந்து பிஜேபி புரிஞ்சுக்கல. பிஜேபி என்ன நினைக்கிறதுனா எடப்பாடியை வந்து தான் சொல்லபடி கேட்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆட்சிக்கு ஒருவேளை குறைந்த பலத்துடன் வந்து ஏடிஎம்கே எடப்பாடி ஆட்சிக்கு வந்தால் அந்த நேரத்தில் அவரது கையை முறித்து தனது லட்சியத்தை நிறைவேற்ற கூட இந்த பிஜேபி தயங்காது. கனவு சார், கனவு சார், பகல் கனவு சார். அதெல்லாம் அல்ல, அதுதான் அவங்களுடைய எண்ணம். அதனாலதான் அவங்க சொல்றாங்க. ஆனா பல முன்னுதாரணங்கள் பல மாநிலங்கள்ல இருக்கே சார். அதாவது பிஜேபி குறைந்த வாக்கு எண்ணிக்கை இருந்தாலும் கூட மகாராஷ்டிரால கூட பிரதமராக துணை முதலமைச்சராக தான் தேவேந்திர பட்னாவிஸை போட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் பல மாநிலங்கள்ல நம்ம வந்து பார்த்திருக்கோம் சார். ஒண்ணு சார், அங்கெல்லாம் பிஜேபி வந்து சக்தி படைத்த கட்சி. பீகார்ல, மகாராஷ்டிரால இங்க அவங்களுக்கு அவ்வளவு சக்தி இல்ல. அதனால செய்ய முடியாது. இல்ல அவர் சொல்ற கருத்துப்படி பார்த்தா ஒருவேளை அதிமுக வீக்கா இருந்தா அவங்கள வந்து பின்னுக்கு தள்ளி இவங்க முன்னாடி வர முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு சொல்ல வீக்கா சார். திமுக தான் சார் வீக், அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு சார். சரி ஓகே. இல்ல அதிமுக வந்து ஸ்ட்ராங்கா இருந்து பாஜக வீக்கா இருந்து 10 சீட்டு வாங்கி அது வந்து அதிமுக தேவைப்படுங்கிற நிலை வந்தால் அவர்கள் வந்து பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்களுக்கு இடி ஐடி போன்றவை ஸ்ட்ராங்கா இருக்கு. இதே எடப்பாடி கைய அவங்க டிஸ்ட் பண்ணி ஆட்சியில வந்து பங்கு கேட்கிற அளவுக்கு செய்ய துணிவார்கள் என்பதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஆட்சி அமைப்பாங்க சார். தொடர்ந்து பேசலாம் சார். வராது சார், எடப்பாடிக்கெல்லாம் மெஜாரிட்டி வராது. தொடர்ந்து பேசலாம் சார். திரு வேலூர் இப்ராஹிம் சார், அதாவது டிவைடிங் ரூல் அப்படின்றத பிஜேபி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறோம். அதாவது மெத்தட் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏடிஎம்கே பிரிஞ்சே இருக்கணும் அப்படின்ற விரும்புகிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுவதனால அது உண்மையாகிறது. அது கோயப்பல்ஸ் தத்துவன்னுவாங்க. அதை கடந்த காலத்திலேருந்து தொடர்ந்து திமுக சொல்லக்கூடிய அந்த பொய்யை தான் இப்போ இன்றைக்கு இவருமே பேசுகிறாரு. எங்களை பொறுத்தவரை இன்னொரு கட்சியை அழித்து விட்டு பாஜகவை கொண்டு வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இன்னொரு கட்சியினுடைய உட்கட்சி பூசலை உருவாக்கிவிட்டு அங்கே பாஜகவுடைய ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எங்களுக்கென்று தனி சித்தாந்தம் இருக்கிறது. எங்களுக்கென்று உழைக்கக்கூடிய கேடர்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கென்று அர்ப்பணிப்போடு தேசத்திற்காக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அதை வைத்து ஒவ்வொரு மாநிலத்திலும் நாங்கள் மக்களின் மனங்களை வென்றெடுத்து அதன் மூலம் ஆட்சியை பிடிக்கிறோமே தவிர எந்த நேரத்திலும் கூட்டணியை நாங்கள் ஒதுக்கியது கிடையாது. கூட்டணியில் உள்ள எல்லோருக்கும் நாங்கள் மதிப்பளிக்கிறோம். 2 முறை முழு மெஜாரிட்டியாக பாரதிய ஜனதா கட்சி வந்த பொழுது கூட 303 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்த பொழுது கூட தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி என்றுதான் பாரத பிரதமர் சொன்னாரே தவிர இது பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சின்னு சொல்லல. முழு மெஜாரிட்டி அப்படி இருந்தும் கூட சொல்லாத. நீங்க பிஜேபியினுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், உங்க நன்மை கருதி சொல்றேன், நீங்க கூட்டணி மந்திரி சபையை பத்தி இப்ப பேச வேண்டாம், தேர்தலுக்கு பிறகு பேசுங்க.
இப்போ அது அடிமட்ட அளவுல அதிமுகனுடைய தொண்டர்கள் மத்தியில ஒரு கசப்பா கொடுத்துட்டா இல்ல நீங்க அப்புறம் அவர் நீங்க சொல்ல ஒரு ஒண்ணு கருத்து சேர்ந்தா கூட அது சரியா இல்ல அவ்வளவு மெஜாரிட்டி இருக்கும்போது கூட நீங்க ராம்விலாஸ் பாஸ்வான் போன்றவர்கள் அதே போன்ற பிற எல்லோரும் கட்சிகளுக்கு கூட ஆட்சியில பங்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. அது மட்டும் இல்லாம தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் முன்னாடி சொன்னாங்க பேசல அப்படின்னு சார், சொல்றாங்க. அவங்க எல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி பேசல, தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் கொடுத்தாங்க. சரி, ரைட். அதை பின்னாடி பார்த்துப்போம். எங்களோடு கூட்டணியில் இருந்த பொழுது கூட அவர்கள் குறைவான பாராளுமன்ற உறுப்பினர்கள், நாங்கள் நிறைவான மெஜாரிட்டியாக இருக்கும் பொழுது கூட கூட்டணிக்கான அந்தவர்களை மதித்து கொடுத்திருக்கிறோம். அதனால கொடுத்திருக்கீங்க. எந்த கூட்டணியுமே நாங்கள் அளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே வேளையில் இங்கு நாங்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறோம், எங்களுடைய கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளும், மூத்த நிர்வாகிகள் வரக்கூடிய தேர்தலில் 2026 நிச்சயமாக வெற்றி பெற்ற பிறகு ஐயா இபிஎஸ் அவர்கள் தான் முதல்வர், அவர் இவ்வளவு தெளிவா சொல்றோம். அதே வேளையில கூட்டணியை பற்றியோ அல்லது கூட்டணி ஆட்சியை பற்றியோ எதுவாக பேசுவதாக இருந்தாலும் நீங்கள் மத்திய தலைமை பேசுமே தவிர மாநிலத்தில் யார் பேசினாலும் அந்த கருத்து என்பது பாஜகவின் கருத்து அல்ல. நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் மாநிலத்தினுடைய தலைவர். அவர் அப்படி பேசி இருக்கிறாரா? நாங்க கூட்டணி ஆட்சி அமைப்போம் சொன்னாரா? கிடையாது. ஒரு உதாரணம் சொல்றேன். எங்களுடைய கட்சியினுடைய நிகழ்ச்சி விருதுநகரில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கட்சியினுடைய பேச்சாளர் ஒரு புகழ்ச்சி பண்ணுவாங்க இல்லையா, இயல்பா அவர் சொன்னாரு, வருங்கால எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவரே அப்படின்னு சொல்ற மாதிரி இவர் என்ன சொன்னார்னா வருங்கால துணை முதல்வரேன்னு சொன்னாரு. ஆனால் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தடுத்தாங்க. அப்படி சொல்லாதீங்க. ஏன் சொல்றாங்க? கூட்டணி ஆட்சி என்கிற பிம்பம் வரக்கூடாது, நம்ம திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக சொல்றோம். அண்ணாமலை அவர்கள் கிடையாது, அவருடைய கருத்து என்பது பாஜகவின் கருத்து கிடையாது, பாஜகவின் கருத்து கிடையாது. மறுத்திருக்கிறோம். ஒரு கட்சியினுடைய நிகழ்ச்சியில கட்சியின் நிர்வாகி ஒரு மாநிலத்தினுடைய தலைவரை வருங்கால துணை முதல்வரே சொல்லும் பொழுது உடனடியாக அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லி வேறு விதத்தில் தான் பேச சொல்லுகிறாரே தவிர அதை ஆமோதித்து அமைதியாக இல்ல. அது மூலம் என்ன இன்னொரு பாயிண்ட் முக்கியமா சார் சொன்னது தேசிய தலைமை முடிவெடுக்கும். இல்ல அது ஓகே சார். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் நம்ம சந்திக்காக நீங்க சொன்னீங்க, அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்தவராக இருக்கார், நேரம் ஒதுக்கணும்னு சொல்லி. இப்போ ஏசி சண்முகம் அவர்கள், ஜி.கே. வாசன் அவர்கள், இவர்களெல்லாம் சந்திச்சது மாதிரி அவரையும் ஒரு சேர்ந்த மாதிரி ஏர்போர்ட்ல சந்திச்சிருக்கலாமே அப்படின்னு அந்த ஒரு கேள்வி அவர் வைக்கிறாரு. அதான் சொல்றேன், இவர்கள் எல்லாம் பல முறை நேரம் கூட்டு பல இடங்களில் அவர்கள் சந்திக்க முடியாமல் போன வரலாறு இருக்கிறது. இப்போ ஒரு இக்கட்டான சூழல் இருக்கு. கண்டிப்பா ராமநாதபுரத்துல மிகப்பெரிய அளவில் அவர் கண்டிப்பா பணிபுரிஞ்சிருக்காரு. ஒண்ணு இல்ல, இப்ப அடுத்து குறிப்பா மாநாடு நடத்த போறாரு. இன்னைக்கு பிரதமர் சந்திச்சு இருந்தாருன்னா ஒரு எழுச்சியோட அந்த மாநாடு இன்னும் எழுச்சியோட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். இப்ப பிரதமர் சந்திக்காதனால ஒரு சின்ன பின்னடைவு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி அவர்களுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் இருக்கும்ல. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்கள் கட்சியில் தெளிவா சொல்லியிருக்கிறோம், யாரெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தார்களோ அவர்கள் இருப்பார்கள். இதுல எங்களுடைய நிலைப்பாடு தெளிவா இருக்கு. அதே வேளையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா இபிஎஸ் அவரும் தெளிவா சொல்லியிருக்கிறாரு, கடந்த காலத்தில் இருந்தது போன்று நிலைப்பாடு இப்ப கிடையாது, காலம் கடந்து விட்டதுன்னு அவருடைய நிலைப்பாடு சொல்றாரு. இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் முடிவெடுக்கணும். அவர் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பதை பாஜக வழிகாட்டுதல் செய்யாது. அது அவருடைய முழுமையான. நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு பனிப்போர் உள்ள இருந்தது, அது காரணமா இருந்திருக்கலாம் அப்படின்னு பேசவே தேவையில்லை. பாருங்க, நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு தெரியாது, பதிவு பண்ண ஆனா அண்டர் கிரவுண்ட்ல போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் உடன் இருந்தவர் அவர் சொல்றாரு. ஒரு பொதுவான விதி, அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. 8 மாத காலம் இன்னும் தேர்தலுக்கு இருக்கிறது. தேர்தலுக்கு 8 நாளைக்கு முன்னால கூட யாரை போட வேண்டும், எவ்வாறு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற முடிவுகள் எல்லாம் கடந்த காலத்தில் எடுத்திருக்கு. நேற்றைய தினம் வரை இதே வைகோ அவர்கள் ஒரு கட்சியில் இருந்து பேசிக்கொண்டு அடுத்த நாள் வேறு ஒரு கட்சிக்கு போன வரலாற்றெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அதனால தமிழக அரசியலில் 8 மாத காலம் இருப்பதனால நாளை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவெடுப்பார்கள், அது பாஜகவிற்கு எதிராக இருக்குமா என்ற யூகங்களுக்கு நாம் பதிலளிக்காம பாரதிய ஜனதா கட்சி தங்களை நம்பி வந்திருக்கிற யாரையுமே நாங்கள் விட்டுக் கொடுப்பதில்லை, அரவணைப்போம். அவர்களுக்கு நேர்மையாக எங்களால் என்ன உதவிகளை செய்ய முடியுமோ அதை செய்வோம். அதே வேளையில் இன்னொரு கட்சிக்குள்ள போய் இந்த கட்சியில இவரை சேர்க்கணும், இவரை சேர்க்க கூடாது என்ற அந்த வேலைகளை நாங்கள் சொல்லுங்க சார். நடந்து முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அமித்ஷாஜி டிடிவி நகரான சேகரம்னு சொல்லி சட்டமன்ற தேர்தலில் லீலா பேலஸ் ஹோட்டலில் காலையில் விடிய அவரோட ஃப்ளைட் டைம்லாம் கேன்சல் பண்ணி விடிய
பேச்சுவார்த்தை நடத்தி அதில் தோல்வி Failure இருக்காரு. ஆச்சு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னொரு கட்சியில் போய் நான் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன்னு அண்ணன் சொல்கிறாரு. ரைட். ரெண்டாவது 10 தேர்தல் இல்லை நீங்கள் இதுதான் எல்லாருக்கும் இல்லை பதிவு ஏங்க நாங்கள் இருந்துங்க நான் இல்லைங்க நான் அமமுக வேட்பாளர் அந்த 13 சீட்டு கொடுத்துருந்தாங்க அதில் நானும் ஒருத்தர் நான் இந்த இதே 1000 விளக்கு அமமுகவோட வேட்பாளர். அவருக்கு தெரியாமல் இருக்கலாம் வேலூர் அவர் வேலூர் ரொம்ப தூரம் இருக்கிறனால வாய்ப்பு இல்லை. நாங்கள் சென்னையிலே இருக்கிறோம். அதனால ஏமா நீங்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு வாய்ப்பு இல்லை எங்களுக்கு வாய்ப்பு இருந்தது. நாங்கள் இருந்தோம் வெயிட் பண்ணோம் இருக்கட்டும். 10 தேர்தலில் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் 22 தொகுதி சட்டமன்ற தேர்தல் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பெரும்பான்மையோட ஆளுங்கட்சியாக இருந்த டர்ம்லேயே நம்ம வந்து அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வி அடைஞ்சிது. 9 தொகுதி தான் இவரால் வெற்றி பெற முடிஞ்சுது ஆளுங்கட்சியாக இருக்கும்போதே பல கோடி செலவு பண்ணி. 13 தொகுதி டிஎம்கே இருங்க உங்க அனுபவத்தில் சொல்றேங்க. சும்மா ஓட்ட சட்டி ஓட்டு போட்டு இருக்காது. இருங்க நான் சொல்றேன். தமிழ்நாட்டினுடைய வரலாறு வந்து ஆளுங்கட்சி தான் அது ஏன் தோத்ததுன்னா அதுக்கு அனுபவம் கிடையாது. அதான் சொல்றேன். உண்மைதான். அசால்ட்டா சொல்ல சொல்றேன். இன்னும் டேட்டா தான் சொல்றேன். அப்போ தோத்தீங்க. 2019 40 தொகுதியில் 39 தொகுதி படுதோல்வி அடைஞ்சது. முடிஞ்சுதா? திரும்ப 2021 இதே மாதிரி சொன்னோம். அவர் டிடிவியை சேர்த்துங்க சார். படுதோல்வி 2 பேர் சேரல சார். 2 பேர் சேர்ந்து இதெல்லாம் சேரல சார். தோல்வி தானே. தோல்வி தானே. 39 தொகுதி தம் பாண்டிச்சேரி சேர்த்து 39 தொகுதி அமைச்சு இது எடப்பாடியோட தலைமையில் ஏற்பட்ட தொய்வு தான் என்ற அதிகாரம் அவர் உயரம் அவருக்கு தெரியாத ஏற்பட்ட கலைஞர் தாத்தா அவர் சொல்லுவார் ஜனநாயகம் வென்றது ஜனநாயகம் தோல்வி விட்டு இருந்தார். அதெல்லாம் உங்ககிட்ட கேட்கல. தேர்தலுக்கு ஒரு மாசம் திமுக 2014 தோல்வியை தழுவிது. தோல்வின்னு சொல்லாதீங்க. இது வெற்றின்னு சொல்லி நம்ம தான் கசட்ல எழுதினோம். இது கேளுங்க. 10 தேர்தல் நடந்தது. 10 தேர்தல் 2024 தேர்தல் திமுக வந்தா பரவாயில்ல உங்களுக்கு இல்ல. திமுக வந்தா பரவாயில்ல. முடிக்கிட்டோம். நிறைவு செய்யட்டும். ஒரே ஒரு நிமிஷம். திமுக வரல. அதிமுக குயிக்கா சொல்லுங்க சார். 10 தொகுதி 10 தேர்தல் தோல்வி 2 தேர்தல் ஓட்ட முடிச்சாச்சு. நிக்கவே இல்லை. விக்கிற வண்டியும் ஈரோடு கிழக்கும். சரி. இவ்வளவும் நம்ம பண்ணிட்டாச்சு. அவர் எடப்பாடி இருக்கிற தொகுதியில இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக சேர்மன் அவர் இருக்கிற வீடு வார்டில் திமுக வார்டு சேர்மன் கவுன்சிலர். புரியுது. இவ்வளோ நிலைமை நம்மளுக்கு இருக்கு. இது எல்லாமே பாமக கூட இருந்தபோது எடப்பாடியில் 80% பாமக வாக்கு பண்ணிடுவாங்க. உங்க நிறைவு கருத்து சேர்த்து இல்லை சொல்லிடுறேன். இப்போ அவங்களும் இல்லை. பிரிவு சென்ற 4 பேர் உங்களோட அனைத்து இந்தியா அது அவங்ககிட்ட 5% இருக்கலாம் 2% இருக்கலாம். நான் பர்சன்டேஜ் பற்றி சொல்ல எடப்பாடி என்கிட்ட 90% கூட இருக்கட்டும். சரி. ஆனால் 10% மக்களும் தொண்டர்களும் எடப்பாடியாரை ஏற்றுக்கல. சரி. அதுவும் சரி பரவாயில்ல பிஜேபி எடுத்தாலும் கொஞ்சம் இந்த சூழ்நிலையில் கூட எதுவும் காம்ப்ரமைஸ் வரமாட்டேன்றாரு. காம்ப்ரமைஸ்ல எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வரேன் எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி அவர் தவறு பண்ணியிருக்கலாம் பண்ணாம இருந்திருக்கலாம். அண்ணன் ஓபிஎஸ் அது கடந்த காலத்தை பற்றி நான் வரல. ஓபிஎஸ் அவருடைய நகர்வு என்னவா இருக்கும் நிறைவு கருத்தா நீங்க பதிவு சொல்றேன். செப்டம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு நகர்வே இருக்காது. நாளைய ஆலோசனை கூட்டத்தில் என்ன மாதிரியான நான் செப்டம்பர் 4ஆம் தேதி மாநாட்டில் மதுரை மாநாட்டில் முடிவு எடுக்கலாம் தள்ளி வைப்பாரு தவிர அவர் பெருசாக இங்கே இருக்கிற தாப்பால கைட்டி அந்த பக்கம் மாற்றக்கூடிய ஆள் கிடையாது. சரி சார். நன்றி சார். நன்றி. நான் என்ன அவரோட இது என்னன்னா 3 முறை இந்த இயக்கத்தில் அம்மாவால் முதல்வராக வழிகாட்டப்பட்டவர். இந்த இயக்கத்துக்கு துரோகம் நடக்கக்கூடாதுன்னா தொடர்ந்து பார்க்குறாரு. ஆனால் இவர் சொல்கிற மாதிரி நீங்கள் தொடர்ந்து அவமானப்படுத்திங்கன்னா இப்போ அவமானத்தை வந்து பிஜேபியும் சேர்ந்து நீங்கள் பண்ணினீங்கன்னா எடப்பாடியை தோற்கடிப்பது தான் திமுகவோட பெரிய லட்சியமாக அவருக்கு. நன்றி. உங்க நிறைவு கருத்து ஒரே வரியில் சொல்லுங்க. இவர் அதிமுகனுடைய அமமுகனுடைய அம்மா பேரவையினுடைய செயல் வேட்பாளராக இருந்தவர் திமுக கூட வரலாம். இபிஎஸ் தோற்கடிக்கணுன்றதெல்லாம் வந்து சிறுபிள்ளைத்தனமான சிந்தனை சிறுபிள்ளைத்தனமான பேச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடாது.
ஓபிஎஸ் அந்த அளவுக்கு எடுக்க மாட்டார் முடிவு. இன்னும் தெரிந்தோ தெரியாமலோ காங்கிரஸ் தலைவர் நேற்று இவர் கார்கே தன்னுடைய மன வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்காரு. சிதம்பரம் அவர்கள் பேசிய பேச்சுக்கு காங்கிரஸ் தலையே எடுக்காது, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. பிஜேபி தான் ஒரு 15 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் எதிர்காலத்தில் வரும் என்பது இவருக்கு தெரியும். அவர் வந்து வெளியில போக மாட்டாருன்றது உங்களுடைய கருத்து. நன்றி திரு ராகவன் சார். உங்க நிறைவு கருத்தா நீங்க சொல்ல வரும்போது ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? ஓபிஎஸ் வந்து பிஜேபி இப்போதைக்கு எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. தொடர்ந்து 10 தேர்தலில் தோல்வி பெற்ற இபிஎஸ்க்கு இந்த தேர்தல் வாழ்வா சாவாங்கிற தேர்தல். எனவே ஓபிஎஸ் துணிந்து புதிய கட்சி ஆரம்பிச்சு தனது செல்வாக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்தல. உங்களுக்கு அவ்வளவு சக்தி இருந்தா நீங்க இபிஎஸ் 10 தேர்தல தோத்தீங்க, ரைட். நீங்க உள்ளாட்சி தேர்தல் ஏன் நிக்கல? நீங்க ஏன் காலதாமதம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க. இபிஎஸ் தான் ஒண்ணுமே இல்லையே. அதிமுக இபிஎஸ் தலைமையில அதிமுக பாடம் கற்றுக்க வேண்டும். சார் நன்றி 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 சார். சார் இப்போ இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரியான சூழல் தொடர்ந்தால் ஓபிஎஸ் அவர்கள் குறிப்பாக டிஎம்கே அவங்களோட தொடர்ந்து பொதுவாக எதிரியாக அவங்க கருதக்கூடிய டிஎம்கே தோற்பதை விட ஏடிஎம்கே தோற்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு அதிகமாகும் அப்படின்ற ஒரு கருத்தை தொண்டர்கள் மத்தியிலே அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு அதிமுக தொண்டனுடைய ஆசை, லட்சியம் எல்லாமே. ஏன்னா திமுக என்பது பரம எதிரியாக அதிமுக தொண்டன் பார்ப்பான். அப்போ அந்த கட்சியிலேயே முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் திமுக வெற்றி பெற்றாலும் பரவாயில்லை, அதிமுக தோல்வியடையும் நிச்சயமாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நினைக்க மாட்டார். அந்த மாதிரி கற்பனையில் கூட நம்ம யோசிக்க முடியாது. இது அடிப்படை. இரண்டாவது, அவர் ஒரு புது கட்சி தொடங்குவாரா அல்லது பாஜகவில் இணைவாரா அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைக்கப்படுவாரா என்பதெல்லாம் இது ஆருடம் நாம இப்ப சொல்ல முடியாது. அவர் எடுக்கக்கூடிய முடிவை வைத்துத்தான் அரசியல் நகர்வு நடக்கும். திரும்பவும் சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சியில கடந்த காலத்தில் யாரெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தார்களோ அவர்கள் தொடர்கிறார்கள் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அந்த தொடர்ச்சியின் நீட்சி என்றைக்குமே இருக்கும். ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு தர வேண்டிய அத்தனை மரியாதைகளும் பாரதிய ஜனதா கட்சி கடந்த காலத்திலும் தந்திருக்கிறது, வருங்காலத்திலும் தரும். இதையெல்லாம் தாண்டி அவர் என்ன முடிவெடுக்க போகிறார் என்பது அது அவருடைய உரிமை. அவருக்கு ஜனநாயகம் அந்த வாய்ப்பு பிஜேபியுடன் தன்னை இணைத்துக் கொள்வது இல்ல, அதை நம்ம யாரும் அதிமுகவில் இணைவது வாய்ப்பு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சிறுபிள்ளை அதிமுக வெற்றி பெற போவதில்லை. 2026 இல்ல 16 முறை தோல்வியை தழுவ போகுது. இவர் இப்படியே பேசினார்னா 2026 எடப்பாடி காணாம போயிடுவார். தமிழ்நாட்டிலே இருக்க மாட்டார் எடப்பாடி. எழுதி வச்சுங்க, நான் சொல்றேன். அந்த தோல்வியோட இப்ப 19% 53% பக்கம் 19% வந்திருக்கு. நீங்க 10 கீழே போனா நான் எழுதி வச்சுக்க. அதிமுக எடப்பாடி அடியில பிஜேபி சேர்ந்து சொல்றேன், 2 பேரும் சேர்ந்து வாங்குறோம். ஓட்டு சதவீதம் 10 இருக்கிறதா? அதாவது இவர் திமுகவுக்கு வெளியே போனவர், அவர் அப்படித்தான் பேசுவாரு. எங்களை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் விமர்சனம். அப்ப அவரே அதை பேசுறாருல்ல, அவர் தானே பேசுறாரு. கூட்டணி பொறுத்தா கூட்டணி அது யார் பேசுறா? ஐயா ஸ்டாலின் பேசுறதா இவர் பக்கத்துல இருந்து பார்த்தவர் இவர் பேசுறாரு இல்லையா? அண்ணாமலை சொல்றது கேட்கணும். அண்ணாமலை அமித்ஷா சொல்றது. ஓகே சார், நிறைவு எடுத்துக்கோங்க. அண்ணாமலை முடிச்சறேன். சரி சரி, அந்த கருத்தை பதிவு பண்றாரு. அண்ணாமலை யாரு இவர் கேக்குறாரு. அண்ணாமலை தான் தமிழ்நாட்டோட பிஜேபி மகன். அதாவது இங்க பிரதம மந்திரி பிஜேபி மகன் இல்ல. புரியுது புரியுது. ஒரு நிமிஷம் நிறைவு கருத்து நிறைவு செய்யுங்க. அண்ணாமலை இல்லனா அதிமுக இல்ல, பிஜேபி இல்ல. சரி ரைட், ஓகே. தொடர்ந்து திமுகவுடைய பேச்சாளராக இவர் பேசிக்கொண்டு ஏதோ தன்னை அதிமுகவுடைய அடையாளமாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய வழிகாட்டில் வந்தவராக இவர்களை போன்றவர்கள் திமுகவுக்கு விலை போனவர்களாக பேசுகிறார்கள். நாங்கள் சொல்லுகிறோம் 2026 பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வெற்றியடியும் கதறக்கூடியவர்கள் கதறிக்கொண்டே இருப்பார்கள். திமுகவுடைய கதறலை நாங்கள் முடிவு. நன்றி நன்றி நன்றி. நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி 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 நன்றி. மீண்டும் ஒரு நன்றி சார். மீண்டும் ஒரு விவாத நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.